இந்த காலை ஆராதனை வேளையிலும் செய்தியை நாம் தியானிப்போம். கரங்களில் உங்களுடைய வேதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள் வரைக்கும் சத்தமாக வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கலத்தால் செய்யப்பட்ட தூண்களையும் அதில் உள்ள ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் பாபிலோனியர்கள் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை அந்த வெண்கலத்தை எல்லாம் பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். செப்பு சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகளையும் தூப கலசங்களையும் ஆராதனைக்கு அடுத்த பயன்படக்கூடிய சகல வெண்கல பனிமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். சுத்த பொன்னும் சுத்த வெள்ளியுமான தூப கலசங்களையும் கலகங்களையும் காவல் பாபிலோன் காவல் சேனை அதிபதியாய் இருந்தவன் எடுத்துக்கொண்டான். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்திற்காக செய்த 2 தூண்களும் ஒரு கடல் தொட்டியும் ஆதாரங்களும் ஆகிய அந்த சகல பனிமுட்டுகளுடைய வெண்கலத்திற்கு எடைக்கு அளவில்லாத அளவுக்கு அவ்வளவு எடை உள்ள பொருட்களை எல்லாம் அவன் கொண்டு போய் விட்டான். இந்த தூண்களை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்க சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கி அவரை தொழுது கொள்ளுவதற்கும் அவரை பின்பற்றுவதற்கும் அந்த கூடாரம், தேவனுக்கு பயந்து வாழுவதற்கும் அந்த கூடாரம் தேவனுடைய கூடாரமாய் எப்படிலாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு காண்பித்து கொடுத்தார். அதன்படியே அந்த ஆசரிப்பு கூடாரம் உருவாக்கப்பட்டது வனாந்திரத்திலே. இந்த வனாந்திரத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கூடாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் எந்தெந்த காரியங்களை செய்யணும், எப்படிலாம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், எதை செய்யக்கூடாது என்ற எல்லா காரியங்களும் அதில் ஜனங்கள் உணர்ந்து தேவனுக்கு பயந்து வாழக்கூடியவர்களாய் அதில் எல்லா காரியங்களையும் அமைத்து கொடுத்திருந்தார். அதுலேயும் தூண்கள் இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தில் தூண்கள் இருந்தது. ஆசரிப்பு கூடாரம்னா ஒன்றும் இல்லை, தூணை நிற்க வச்சு துணியை விரித்து போடுறதான் தூண் கூடாரம், வேற ஒன்றும் கிடையாது. தூண்கள் நிற்க வச்சு அதுக்கு மேலே துணியை போட்டு டென்ட் மாதிரி போடுறது அதான் கூடாரம். அதுக்கு பேர் ஆசரிப்பு கூடாரம். அனுசரிக்கக்கூடிய வழிமுறைகள் அடங்கிய நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கூடாரம். அந்த கூடாரத்தில் 3 பகுதி. ஒன்று பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்தில் பலிபீடமும் தண்ணீர் தொட்டியும், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தூபபீடம், குத்துவிளக்கு, அப்பம் வைக்கிற மேஜை. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையிலே ஒரு திரை. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் மூடிக்கு பேர் கிருபாசனம். கிருபாசனத்துக்கு மேலே, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே 2 கேருபீன்கள். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே கர்த்தர் மோசேக்கு கற்றுக் கொடுத்த, எழுதி கொடுத்த 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகள் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே. ஆசாரிய ஊழியத்திற்காக ஆரோனை தெரிந்து கொண்டதற்கு அடையாளமாக ஆரோன் பேர் எழுதப்பட்ட துளிர்த்த கோல்
அங்கே அந்த பெட்டிக்குள்ளே இருந்தது. மன்னா வைக்கக்கூடிய பொற்கிண்ணம் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி வனாந்தரத்திலே நடத்தினார், எப்படி போஷித்தார் என்பதற்கு அடையாளமாக மன்னா வைக்கக்கூடிய பொற்கிண்ணமும் அதற்குரிய உபகரணங்களும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் கடந்து போகிறதோ, எங்கெல்லாம் இருக்கிறதோ, யாரோடு கூட இருக்கிறதோ, அங்கே பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் விடுதலையும் உண்டாயிருக்கும். ஆகவே இப்படி வனாந்தரத்திலே வழிநடத்தின ஆண்டவர் வனாந்தரத்திலிருந்து அவர்கள் கானானுக்குள்ளே கடந்து வந்தபோது, கானான் தேசத்திலே வந்து கொஞ்ச காலம் வரைக்கும் அந்த பிரகாரங்களை செய்துட்டு இருந்தாங்க. பிறகு அங்கே சூழ்நிலைகள் மாற்றி அமைக்கப்பட்டது, தேசம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்துக்கு பிறகு ஆலயம் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் கட்டி கொஞ்ச காலங்கள் போனது. அந்த சாலமோன் தான் அந்த ஆலயத்தை கட்டினார். சாலமோன் கட்டின ஆலயம் அதுதான் பிரம்மாண்டமான பெரிய ஆலயம். தேவனுக்காக அவன் கட்டின ஆலயம். அவனுடைய தகப்பனாகிய தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற அந்த வாஞ்சை பாரம் அவனுக்குள்ள இருந்தது. அவன் ஆசைப்பட்டான் கட்டணுன்ட்டு. ஆண்டவர் சொன்னார், தாவீது நீ கட்ட மாட்ட, உன்னுடைய குமாரன் கட்டுவான் அப்படின்னு சொன்னார். ஏன்னா தாவீது கிட்ட சில குறைகள் இருந்தது. ஆகவே நீ கட்ட மாட்ட, ஆகவே உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல தாவீது ஆலயம் கட்டுவதற்காக சேர்த்து வைத்திருந்த எல்லா பொன்னு வெள்ளி இரும்பு என்னென்ன வெண்கலம் தேவைப்படுதோ அவனால் முடிந்த அளவுக்கு எல்லாவற்றையும் சேர்த்து தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்காக கொடுத்திருந்தார். அதே போல சாலமோன் ராஜ்யபாரம் எடுத்த பிறகு சாலமோன் சவதரித்த எல்லா பொன்னு வெள்ளி வெண்கலம் எல்லா பொருட்களையும் வைத்து தேவனுடைய ஆலயம் கட்டுமான பணிக்காக அவன் செலவழித்து தேவனுடைய ஆலயத்தை அவன் நேர்த்தியாய் பிரமாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டி முடித்தான். இந்த ஆலயத்தின் முகப்பிலே ஆரம்பத்தில் முன்னாடி அந்த 2 தூண்களை நிறுத்தினான். அந்த ஆலயத்தினுடைய என்ட்ரன்ஸில் அந்த 2 தூண்கள், 2 தூண்கள், அந்த தூண்களை தான் பார்க்கும்போது அந்த ஆலயம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஏறக்குறைய அதனுடைய உயரம் 27 அடி உயரம். 27 அடிண்டா ஏறக்குறைய 2 மாடி 2.5 மாடி அளவுக்கு வருமா? 3 மாடி கிட்ட வரும். ஏறக்குறைய 3 8 9 27 9 அடி தான் வைக்கிறாங்க ஒரு மாடிக்கு. 8 அடி 9 அடி வைக்கிறாங்க. 9 அடி ஒரு மாடி, ஒரு பில்டிங்கோட மாடி. பில்டிங்குண்டா 3 மாடி உயரத்துக்கு ஒரு பில்லர். 18 அடி 27 அடி உயரம். 27 அடி உயரமும் அகலம் எவ்வளோன்னா 18 அடி. 18 அடி ஏறக்குறைய இது 23 அடி. 23 அடியில் அந்த ஒரு மேட்டை விட்டுட்டீங்கன்னா இவ்வளவு வித்து இருக்கும் அந்த பில்லர். ஒரு பில்லருடைய அகலம் இங்கேருந்து எவ்வளோ நீளம் இருக்குதோ அது அப்படியே சுற்றி வந்தால் எவ்வளோ இருக்கும் அவ்வளவு. 18 அடி அகலமும் 27 அடி உயரமும் உள்ள 2 தூண்களை சாலமோன் செய்திருந்தான். தேவனுடைய ஆலயத்தினுடைய பார்க்கறதுக்கு கம்பீரமாய் அழகாய் பார்க்கறதுக்கு அவ்வளோ நேர்த்தியாக இருந்தது. அப்போ தேவனுடைய ஆலயத்தினுடைய அந்த முகப்பு தூண்களே அவ்வளோ பிரம்மாண்டமாய், அதில் என்னென்ன வேலைப்பாடுகள். சும்மா சாதாரண ஒரு பில்லர் கிடையாது. இப்போ மெட்ரோ ட்ரெயினுக்கு போடுறாங்க இல்லையா, அதை விட 4 பில்லர் சேர்ந்தா எப்படி இருக்கும் மெட்ரோ பில்லரு, அந்த அளவுக்கு சுற்றளவு இருக்கும். 4 பில்லரை சுற்றி போட்டால் ஒரு பில்லர் அளவுக்கு வரும். அவ்வளவு பிரம்மாண்டமான உயரமுள்ள தூண்கள், 2 பிரதானமான தூண்கள். தேவனுடைய ஆலயம் எப்படி அவன் ஆண்டவர் உணர்த்தினாரோ செய்யணுண்டு, அதே போல் அந்த ஆலயமெல்லாம் நேர்த்தியாய் செய்து அங்கே ஆராதனைகள் நடந்துக்கிட்டே இருந்தது. காலங்கள் கடந்தது, ராஜ்யங்கள் மாறிக்கிட்டு இருந்தது. மாற மாற
கடைசியாய் வடக்கு தெற்கு 2 ராஜ்யங்களா பிரிஞ்சது. சாலமோனுக்கு பிறகு ஒரே 12 கோத்திரங்களும் ஒரே கோத்திரமா இருந்தது. ஒரே இஸ்ரவேல் ஜனங்களாக தான் இருந்தாங்க. ஆனால் சாலமோன் ராஜ்யபாரத்துக்கு பிறகு ராஜ்யம் முழு 12 கோத்திரங்களும் 2 ராஜ்யங்களா பிரிஞ்சிட்டு, ஒன்று வடக்கு ராஜ்யம், இன்னொன்று தெற்கு ராஜ்யமாக பிரிஞ்சது. வடக்கு ராஜ்யத்தினுடைய தலைநகர் சமாரியா, தெற்கு ராஜ்யத்தினுடைய தலைநகர் எருசலேம். வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் அப்படின்னு அழைக்கப்பட்டது, தெற்கு ராஜ்யம் யூதா என்று அழைக்கப்பட்டது. இப்ப யூதாவினுடைய தலைநகர் எருசலேம், இஸ்ரவேல் வடக்கினுடைய தலைநகர் சமாரியா. இப்படி 2ஆ பிரிஞ்சு வடக்கு ராஜ்யத்தில் ஒரு 19 ராஜாக்கள் ஏறக்குறைய ஆட்சி செய்திருக்கிறாங்க. தெற்குலையும் ஏறக்குறைய 19-20 ராஜாக்கள் கிட்ட ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த கடைசி காலத்தில் ஆண்ட ராஜாக்கள் காலத்தில் தான், அதுக்கு முன்னாடியே வடக்கு ராஜ்யத்தை அசிரியா வந்து பாபிலோனுக்கு அசிரியாவுடைய படைகள் வந்து கிமு 722 சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டான் வடக்கு ராஜ்யத்தில். காலங்கள் கடந்த பிறகு பாபிலோன் அப்பொழுது ஒரு வல்லரசு தேசமா இருந்தது. பாபிலோன் தேசத்தை ஆண்ட நேபுகாத் நேச்சார் பாபிலோன் தேசத்தினுடைய ராஜாவா இருக்கிறார். அவனுடைய நாட்களில் அவன் பார்த்தான், எருசலேம் மேல ஒரு கவனம், தெற்கு ராஜ்யத்தின் மேல ஒரு கவனம் வந்தது. அவன் பார்த்தான், இவ்வளோ இருக்குது இந்த ஆலயத்தில், எப்படிலாம் இருக்குது, எல்லாம் கோல்டில், எல்லாம் வெள்ளி தங்கம் வெண்கலத்தில் காஸ்ட்லியான பொருட்களால் செய்திருக்கிறாங்க. உள்ள இருக்கிற பொருளெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான பொருள், நேர்த்தியாய் செய்யப்பட்ட பொருட்கள். அவன் வந்து பார்த்தான், வந்து எருசலேம் மேலே அவன் யுத்தத்துக்கு வந்தான். காலங்கள் கடந்த பிறகு, அதாவது தெற்கு ராஜ்யத்தினுடைய கடைசி ராஜா ஆண்டுகிட்டு இருக்கிற அந்த நாட்களில் சிதேக்கியா, இந்த ராஜாக்கள் ஆண்டுகிட்டு இருக்கும் பொழுது பாபிலோன் ராஜா தெற்கு ராஜ்யத்தின் மேலே ஒரு கவனம் வைத்து படையெடுத்துட்டு வந்து ஏறக்குறைய 2 வருஷம் அந்த தேசத்தை முற்றுகை போட்டானாம். 2 வருஷம், ஏறக்குறைய 2 வருடம் உள்ள இருக்கிற மக்கள் வெளியே போக முடியாது. வெளியிலிருந்து வெளியே போன மக்கள் யாரும் உள்ள வர முடியாது. வெளியில போகலைன்னா பொருளாதாரத்துக்கு, ஆகாரத்துக்கு, வருமானத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நெருக்கமாயிடும். ஏதோ கொஞ்ச நாள் இருந்தால் பரவாயில்ல. 2 ஆண்டுகள், ஏறக்குறைய 2 ஆண்டுகள் பாபிலோன் ராஜா அந்த தெற்கு ராஜ்யத்தை சுற்றி அவன் பாளையம் இறங்கி இருந்தான், படையெடுத்துட்டு வந்து முற்றுகை போட்டிருந்தானான். அதனால உள்ள இருக்கிற மக்கள் வெளியில வர முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தில், ரொம்ப பாடுகளில் மாட்டிக்கிட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் அவன் என்ன செய்தான்னா, யுத்தம் பண்ணி முதல்ல ஒரு குரூப்பை கடத்தி கொண்டு போயிட்டான். அதில் கொண்டு போகப்படும் போது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, சில ராஜாக்கள், சில அதிகாரிகள், பிரபுமார்கள், இப்படி தானியேல் 1:3 எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்களெல்லாம் அவன் பாபிலோனுக்கு கொண்டு போனான்னு சொல்லி அதில் இருக்கு. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் கொண்டு போயிட்டான். திரும்ப ஒரு முறை, 2வது முறை படையெடுத்து வந்து திரும்ப அதில் முக்கியமான எல்லாத்தையும் கொண்டு போனான். 3வது முறை வரும் பொழுது எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு அந்த தூண்களை எல்லாம் உடைச்சி, தூண்களை எல்லாம் கம்பீரமாக இருந்த தூண்களை உடைச்சி எல்லாத்தையும் சேதப்படுத்தி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு எரிச்சிட்டு போயிட்டாங்க. பாலா கிடக்குது, எரிக்கப்பட்டு கிடக்குது, ஒன்றும் பண்ண முடியல, உடைஞ்சு கிடக்கு, எல்லாம் இடிச்சு தள்ளி கிடக்கு. ஜனங்கள் வேதனையோடு கூட இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் சிறையாக கொண்டு போகப்பட்டவர்கள் அங்கே அடிமைகளாக கொண்டு போகப்பட்டாங்க பாபிலோனுக்கு. இப்போ அந்த கம்பீரமாக இருந்த அந்த தூணு இப்போ என்ன பண்ணப்பட்டிருக்குதுன்னா, உடைக்கப்பட்டு அது இருந்த இடத்தில் இல்லாமல் அது கொண்டு போகப்பட்டது. அந்த கம்பீரம், அதில் வர அழகு, அதில் செய்யப்பட்ட அந்த
அமைப்புகள் எல்லாம், அந்த பூக்கள், அந்த பழங்கள், அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் நேர்த்தியா இருக்கு. பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சி. அவ்வளவு நேர்த்தியாய் அதை பண்ணியிருந்தான். கொஞ்ச நேரத்துக்குள்ள, கொஞ்ச நாளுக்குள்ளேயே இந்த ராஜாவினால் அது எல்லாம் அவ்வளோ காலம் பிரயாசப்பட்டு செய்த அந்த தூண்கள் கொஞ்ச காலத்திலேயே, கொஞ்ச நாட்களுக்குள்ளே அதெல்லாம் உடைச்சி எடுத்து எல்லாத்தையும் பாபிலோனு கொண்டு போயிட்டான். நேபுகாத்நேச்சர் கொண்டு போயிட்டான். அதை தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். கல்தேயர், அதாவது கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்து கொண்டு போனார்கள். உடைத்து போட்டார்கள், தூண்களை உடைத்து போட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், சாலமோன் தேவனுடைய ஆலயத்தில் கம்பீரமான தூண்களை நிறுத்தியிருந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற, ஆராதிக்கிற, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற பிள்ளைகளாய் இருக்கிற உங்களை என்னையும் ஆண்டவர் தூணாக மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் தூணா இருக்கிறீங்க? இது எப்படிப்பட்ட தூணுன்னா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா இடித்து சாஞ்சு போய் கிடக்கிற தூணு மாதிரி இருக்கு. கம்பீரமான தூண் அது. ஆமாம், அதை பார்க்கும் பொழுதே ஒரு கம்பீரம் வரும். இப்போ நான் பேசும்போது எவ்வளோ கம்பீரமாக இருக்கு. பலவீனம் இருந்தாலும் ஆண்டவர் கம்பீரமாக தான் வைக்கிறார். நல்ல வேளை என் பேர் கம்பீரம்னு வைக்காத போயிட்டாங்க. என்ன? ஸோ தேவனுடைய ஆலயத்தில் அது அலங்காரமான தூணு, கம்பீரமான தூணு, அலங்காரமான வேலைப்பாடுகள் உள்ள தூண். கர்த்தர் உன்னை அலங்காரமான ஒரு நபராக தான் வச்சிருக்கிறார், கம்பீரமாக தான் வச்சிருக்கிறார். உனக்குள்ளே ஒரு மனத்தாழ்மை, அவ்வளவுதான். கம்பீரமான தூண். கர்த்தர் உன்னை தலகுனிய வச்சிருக்காரு இல்ல, கம்பீரமாக தான் வச்சிருக்கிறார். எத்தனை பேரை வச்சிருந்தாருங்க அப்படி கம்பீரமாய்? கம்பீரமாக வச்சிருந்தார். ஆனால் இப்போ அந்த கம்பீரமான தூண் எங்க? அந்த அலங்காரமான தூண் எங்கே? எங்க? அலங்காரன்றது அதுல பல வேலைப்பாடுகள்லாம் சொல்லி இருக்கு வேதத்தில். நீங்க எடுத்து கூட நீங்க வாசிச்சிடலாம். அதுல 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வசனங்கள் வரைக்கும். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வசனங்கள் வரை. இவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு தூண் 18 முழ உயரமும், ஒவ்வொரு தூணும் இல்ல, ஒவ்வொரு தூண் தான் இருக்கு. அதான் தூண். ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமும், 18 முழம்னா 27 அடி, 18 முழம் உயரமும், ஒவ்வொரு தூணின் சுற்றளவு அகலம் 12 முழ, 12 முழம் அகலமும், 12 முழம்னா 18 அடி நூல் அளவுமாய் இருந்தது. அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க மேல தலைப்பில் வைத்த வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்களை உண்டாக்கினான். 2 கும்பங்கள் மேல எப்படின்னா கோன் மாதிரி இருக்கும். அதான் கும்பம். கோன் மாதிரி இப்படி இருக்கும் ஷேப். அந்த பில்லருக்கு மேல அது எவ்வளவு உயரம்னா, வாசிமா, ஒவ்வொரு கும்பமும் 5 முழ உயரமாய் இருந்தது. 5 முழம் உயரம். அது ஒரு 7 அடி. 5 முழம்ன்றது 7 அடி உயரம். 7 அடி. அப்போ மொத்தம் எவ்வளவுண்டா 27 பிளஸ் ஒரு 7.5, 34, ஏறக்குறைய 35 அடி உயரம். அந்த தூணுடைய உயரம் டோட்டலா 35 அடி உயரம் உள்ள தூண். ஒரு தூண்
அதே போல 2 தூண்கள். தூண்களுடைய முனையின் மேல் உள்ள கும்பங்களும் வலை போன்ற பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்கள் பின்னல் வேலைகள் ஒவ்வொரு கும்பத்திற்கும் எவ்வழகாக இருந்தது. 7 7ஆக இருந்தது. எவ்வேழுன்னா 7 7ஆக இருந்தது. தூண்களை பண்ணின விதமாவது, தூண்களை அவன் செய்த விதம், தலைப்பின் உச்சியில் மேல் இருக்கிற கும்பங்களை மூடும்படிக்கு. ஆகவே அந்த கும்பம் வாசிமா. தூண்களை பண்ணின விதமாவது தலைப்பின் மேலுள்ள கும்பங்களை மூடும்படிக்கு, அந்த கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொரு கும்பத்திலும் பின்னல் வேலைகளின் மேல் சுற்றிலும் 2 வரிசை மாதுள பழங்களை செய்வித்தான். மாதுளம் பழங்களை போல அதனை உருவாக்கி இருந்தார்கள். மண்டபத்தின் முன்னிருக்கும், அந்த ஆலயத்தின் முன்னாலே இருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் மேல் உள்ள, அந்த தூண்களுக்கு மேலே இருக்கக்கூடிய கும்பங்கள் புஷ்பங்களின் வேலையும், லீலி புஷ்பங்களினுடைய வேலைகள் போலவும் 4 முழ உயரமாய் இருந்தது. 4 முழம் உயரமா இருந்தது. அது ஒரு 4 முழமா. 2 தூண்களின் மேலுள்ள, 2 தூண்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய கும்பங்கள் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த இடத்திற்கு விம்மிய 200 மாதுள பழங்களின் வரிசைகள், 200 மாதுளம் பழங்கள் வரிசையாக உருவாக்கப்பட்டிருந்தது. சுற்றிலும் இருந்தது. மற்ற கும்பத்திலும் அப்படியே இருந்தது. 2 கும்பத்திலும் அதே போல ஒரே போல வேலைப்பாடுகள் உள்ளதா இருந்தது. அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். தேவ ஆலயத்தின் வாசல் மண்டபத்தில் முன்னாலே அதை நிறுத்தினான், உருவாக்கி வைத்திருந்தான். அவன் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு, அந்த ஆலயத்திலே வலது பக்கத்தில் இருக்கிற தூணுக்கு பேரு யாகீன் என்று பேர் வைத்திருந்தான். இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு, இடது பக்கத்தில் இருக்கிற தூணுக்கு போவாஸ் என்று பெயரிட்டார். போவாஸ் என்று பெயரிட்டார். 2 தூணுக்கு 2 பெயர்கள், யாகீன், போவாஸ். தூண்களுடைய உயரத்தில் அந்த முனையில உச்சியில் லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது. லீலி புஷ்பம் போல அந்த வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. விதமாய் தூண்களின் வேலை முடிந்தது. இவ்விதமாக என்னென்ன பூக்கள், பழங்கள், கனிகள் எல்லாம் வச்சு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு வேலைப்பாடுகளும் செய்து அந்த தூண்கள் கம்பீரமாய் நிறுத்தப்பட்டிருந்தது. வலது பக்கத்தில் இருக்கிற தூணுக்கு யாகீன் அப்படின்னு பேர். யாகீன் சொன்னா அவன் நிலை நிறுத்துகிறான் அப்படின்னு அர்த்தம். அவன் நிலை நிறுத்துகிறான். இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய தூணுக்கு பேர் போவாஸ். போவாஸ் அவனில் பலம் இருக்கிறது. அவனில் பலம் இருக்கிறது. இது அவன் நிலை நிறுத்துகிறான். இந்த 2க்கும் உள்ள சில காரியங்கள் என்னன்னா, நிலை நிறுத்துகிறான் அப்படின்னா இப்ப என்ன பண்ணப்படல, அது நிலை நிற்கல. ஏன்? இன்னொன்னு, இந்த பக்கம் இடது பக்கத்தில் இருக்கிற தூணுக்கு போவாஸ்ன்னு பேரு. அவனில் பலம் இருக்கிறது, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்றான். இப்ப ஸ்ட்ராங்கா இல்லை. ஏன்? அது இடிக்கப்பட்டு போயிருக்கிறது. அது நிலையா இல்லை, நிலை பெயர்ந்து போயிருக்குது. எல்லாத்தையும் உடைச்சி எடுத்துட்டான். காரணம் கர்த்தருடைய கோபம். கர்த்தருடைய கோபம். கர்த்தருக்கு பிரியமில்லாததை ஜனங்கள் செய்ததினால், கர்த்தருக்கு எதெல்லாம் அருவருப்பானதை செய்ததினால், கர்த்தருடைய கோபத்தின் உக்கிர கோபம். அதனாலதான் பாருங்க, அவருடைய ஆலயத்தில் இருந்த தூண்களை அது நிலை நிறுத்துகிறான். நிலையா இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். அடுத்தது பலம் உள்ளது அப்படின்னு சொல்லலாம். பலமா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது.
ஆனால் இன்னைக்கு இல்லாததுக்கு காரணம், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் ஸ்ட்ராங்காக தான் வச்சிருக்கிறார், நிலையாக தான் ஆண்டவர் ஊன்றி வைத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு நிலையாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ண தெரியுமா? நம்முடைய பாவங்களை எல்லாம் உணர்ந்து அறிக்கை செய்தோம். தூணாய் மாறுவதற்கு, தேவனுடைய ஆலயத்தில் தூணாய் நிற்பதற்கு, அலங்காரமான தூணாய், கம்பீரமான தூணாய் நிறுத்துவதற்கு, ஆலயத்தை தாங்குவதற்கு ஆண்டவர் தூணாக நிறுத்தியிருந்தார். தூணாக நிறுத்துவதற்கு நாம் நம்முடைய பாவத்தை எல்லாம் விட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அவரை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் வாழ ஒப்பு கொடுத்திருந்தோம். தேவனுடைய வல்லமையை, பலனை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருந்து தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். தேவனுடைய சத்தியத்தின்படி நாம் வாழுவதற்கு ஒப்பு கொடுத்திருந்தோம். எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லையோ அதெல்லாம் செய்யல. ஆரம்பத்தில் உன்னை தூணாக்குவதற்கு முன்னால உன்னை பல அலங்காரமான காரியங்களால், ஜெபத்தினால் அலங்கரித்தார். நீ ஜெபம் பண்ணும்பொழுது உனக்கு பதில் கிடைச்சது. நீ ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடந்தது. நீ ஜெபம் பண்ணும்போது விடுதலை கிடைச்சது, மக்களுக்கு சுகம் கிடைச்சது, பிசாசுகள் ஓடிச்சு, செய்வினையில் கட்டப்பட்டிருக்கிற மக்களுக்கு விடுதலை கிடைச்சது. உன்னை மகிமையாய் கர்த்தர் வைத்திருந்தார், கம்பீரமாய் வைத்திருந்தார். உன்னை ஜெபத்தினால அலங்காரம் பண்ணியிருந்தார். அபிஷேக எண்ணெயால் உன்னை அலங்கரித்திருந்தார். உனக்கு நவமான பாஷைகளை கொடுத்திருந்தார். அது மாத்திரம் இல்லை, உனக்கு வரங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். நீ ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்திருந்தார். ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கொடுத்திருந்தார். சுகமாக்குகிற வரத்தை கொடுத்திருந்தார். பற்பல பாஷைகளை பேசுகிற வரங்களை கொடுத்திருந்தார். விசுவாச வரத்தை கொடுத்திருந்தார். குணமாக்குற வரத்தை கொடுத்திருந்தார். இதெல்லாம் உனக்கு கர்த்தர் கொடுத்த அலங்காரம். உன்னை அலங்கரிப்பதற்காக கர்த்தர் உனக்கு கொடுத்த கிஃப்ட். இதெல்லாம் கொடுத்து உன்னை அலங்கரித்து உன்னை சபைக்கு பிரயோஜனமான தூணாய் நிறுத்துவதற்கு கர்த்தர் உனக்கு இதெல்லாம் கொடுத்திருந்தார். உன்னை பரிசுத்தப்படுத்தி இருந்தார். நீ விழுந்து கிடந்து எங்கேயோ கிடந்த உன்னை தூக்கி கொண்டு வந்து நிறுத்தி உன்னை அழகு பார்த்த ஆண்டவர் அவர். உன்னை அழகு பார்த்தவர். உன்னை முன்னால நிறுத்தி வச்சிருந்தார். எல்லாத்துக்கும் உன்னை முன்னால நிறுத்தி வைத்திருந்தார். எத்தனை பேர் அது ஆமேன்னு சொல்றீங்க? முன்னால நிறுத்தி இருந்தார். இப்போ யாகினையும் காணும், போவாசையும் காணும். யாகினும் காணும், போவாசையும் காணும். அப்படின்னா நிலை நிறுத்துகிறான் இல்லை, நிலை நிறுத்தக்கூடியவன் இல்லை. தோணு காளி. போவாஸ் அவனுக்கு பலம் இருக்கிறது, பலம் இல்லை. இதை விட பலம் உள்ளவன் எடுத்துட்டு போயிட்டான். இப்ப நீ எல்லாத்தையும் இழந்து, சில தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற மேன்மைகள், அலங்காரத்தை உன்னை தூணாக வைத்து முன்னால வைத்து அழகு பார்த்தாரே, உன்னை எல்லாவற்றிலும் முன்னால வைத்தார். உன் சொந்த பந்தங்கள் மத்தியில் உன்னை முன்னால நிறுத்தி வைத்தார். உன்னை கேட்டுக்கிட்டு தான் மற்ற காரியங்களை செய்தாங்க. உங்ககிட்ட தான் வரும் ஜெபத்துக்கு, எல்லாமே உங்ககிட்ட தான் வந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த பில்லர் இல்லையே, அந்த பில்லர் இல்லை. அது உடைக்கப்பட்டு கிடக்குது, எல்லாம் கொண்டு போகப்பட்டிருக்கு. பிசாசு தட்டி தூக்கிட்டு போயிட்டான். நீ சும்மா ஏதோ பில்லர் மாதிரி எப்படி நடமாடிட்டு இருக்கிற, அவ்வளோத்தான். அந்த அலங்காரம் இல்லையே, அந்த அலங்காரம் இல்லை, அந்த கம்பீர தோற்றம் இல்லை, அந்த கம்பீரமாய் விசுவாசத்தில் நிற்கக்கூடிய அந்த விசுவாசமெல்லாம் காணும். எல்லாத்துக்குமே சோர்ந்து ஒரு மாதிரி பலவீனப்பட்டு கலங்கி ஒரு மாதிரி எல்லாம். ஜெபம் கிடையாது, ஆராதனை நேரத்தில் ஆராதனை கிடையாது, துதி கிடையாது, பாடல் கிடையாது, வேதம் வாசிக்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகள், வரங்களை கொஞ்சம் கொஞ்சமா மிஸ் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாத இந்த மதுரை வயலில் பில்லர் போட்டு அப்படி நிற்குது பார்த்தீங்களா? எதுக்கும் யூஸ் இல்லாது.
பல வருடமாக அப்படித்தான் நின்றுட்டு கிடக்குது. எதுக்கும் யூஸ் ஆகாது, இனிமே யூஸ் ஆகாது. அது மேலே திரும்ப கட்ட முடியாது. நார்த்தில் சமீபத்தில் நான் நியூஸில் பார்த்தேன், சில பாலங்கள், புதிதாக கட்டப்பட்ட பாலங்கள், அது எத்தனை பில்லர் போட்டு கட்டியிருப்பான் அழகா, கெட்டி திறக்கிறதுக்கு முன்னாடியே உடஞ்சி போச்சு. கொஞ்ச நாளுக்குள்ளேயே உடஞ்சி போச்சு. ஒரு 4-5 பாலங்கள், அதில் ஒரு பாலம் பழைய பாலம், மற்றெல்லாம் புதுசாக கட்டினது. சமீபத்தில் 4-5 பாலம் ஒரே மாதத்துக்குள்ளே எல்லாம் உடஞ்சிருக்கு. என்ன இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை, சரியா இல்லை. அதனால் அது பாலம் என்ன பண்ணிட்டு பில்லர் எல்லாம் சாஞ்சி சரிஞ்சு கிடக்குது. பாபிலோன் ராஜா அது எல்லாத்தையும் அடித்து கொண்டு போயிட்டு அவனுடைய பிரதானியை வைத்து, சேனை தலைவனை வைத்து எல்லாத்தையும் அடித்து கொண்டு போயிட்டான். இப்போ அந்த இடத்துல பில்லர் இல்லை, ஆலயம் இல்லை. ஆலயமும் நீங்கள் தான். நீங்களே பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். பக்கத்தில் சொல்லுங்களேன், நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயத்தின் தூண்கள். பக்கத்தில் முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயத்தின் தூண்கள். சரி, தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இப்போ ஆலயமாக இருக்கிறீங்களா? தேவன் வந்து வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலமாய் உன்னுடைய உள்ளம், இருதயம் இருக்கிறதா? தேவன், பரிசுத்தமுள்ள தேவன் வந்து வாசம் பண்ணுவதற்கு உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறதா? நீங்களே கொஸ்டின் பண்ணுங்க, ரைஸ் பண்ணுங்க. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்களா? இப்போ தேவன் வந்து உள்ள வாசம் பண்ணுகிறாரா? தேவன் உன் மூலம் மகிமைப்படுகிறாரா? கேட்டுப்பார். அந்த ஜெபம் இருக்குதா உனக்குள்ள? அந்த துதி ஆராதனை இருக்கா? தெய்வ பயம் இருக்குதா? தேவ பிரசன்னம் உனக்குள்ள வருதா? தேவனுடைய அபிஷேகம் உனக்குள்ள, அந்த அபிஷேகத்தை நீ உணர்றியா, பெற்றுக்கொள்றியா? அப்படி இருந்தால் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்க முடியும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனே அவனை கெடுத்துருவாராம். தேவனுடைய ஆலயம் நீங்களும் நானும் தான். அந்த ஆலயமெல்லாம் போயிட்டு நெகேமியா காலத்தில் திரும்ப இந்த ஆலயம் இடிக்கப்பட்ட பிறகு ஒரு ஆலயம் கட்டினாங்க, அதுவும் எரிச்சு முடிஞ்சிட்டு. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொன்னார், இந்த பூமிக்கு வந்த இயேசு அவர் ரத்தம் சிந்தி உங்களை என்னை மீட்டு இப்படி பிள்ளையா மட்டும் வைக்கல, நீங்க தான் ஆலயம். நடமாடுகிற மொபைல் கோர்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மொபைல் கோர்ட் பஸ் மாதிரி இருக்கும், உள்ளவே ஜட்ஜி இருப்பார். சின்ன சின்ன பெட்டி கேஸு, சின்ன கேஸ் எல்லாம் அந்த மொபைல் பஸ்ஸில் ஏறி உள்ளே போகணும். அந்த கேஸ் யார் மேலே இருக்குதோ அவர் போகணும். போலீஸ் கூப்பிட்டு போவாங்க. உள்ளே போனவொடனே ஒரு ஜட்ஜி உட்காந்துருப்பார். உள்ளே போனவொடனே கேட்பார், நீ இந்த இடத்துல கடை போட்டியா, நீ இதை பண்ணியா, அங்கே அது போட்டியா அப்படின்னா, ஆமாம் ஐயா அப்படின்னு சொன்னால் போதும், இந்தா போய் ஃபைனை கட்டிட்டு போ. உடனே ஃபைன் கட்டிட்டு கேஸ் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அது மொபைல் கோர்ட். தேவன் உங்களை என்னையும் தேவனுடைய ஆலயமாய் வைத்திருக்கிறாரே. நம்ம தான் ஜட்ஜ் பண்ணிக்கிறணும். இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன்னா எனக்குள்ள ஜெப ஆவி இருக்குதா, பரிசுத்தம் இருக்குதா? தேவனுடைய ஆலயம் மாத்திரமில்ல, ஆலயத்தின் தூணாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த தூண் எங்கன்னா முகப்புல ஃப்ரண்ட்லேயே இருக்குது. முன்னால அலங்காரமா உன்னை வச்சிருந்தார். உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல தான் வச்சிருக்கிறார். எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் அந்த தூண்கள் தெரியும். எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் அவ்வளவு கம்பீரமாய் இருந்த தூண் இப்பொழுது இவன் எல்லாத்தையும் உடைத்து பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போயிட்டான். என்ன கேட்கிறேன்னா, இவ்வளவு மேன்மையாய் செய்யப்பட்ட தூண் எப்படி அந்நியர் வசமாய் போனதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவம்,
தேவனுக்கு செய்த துரோகம், தேவனுக்கு உண்மை இல்லாதவர்களாய் போனது, தேவனை துக்கப்படுத்தினது, வேதனைப்படுத்தினது, அவருக்கே உக்கிர கோபம் வந்து இருக்குன்னா அப்போ எவ்வளவு கோபம் இருக்கும் பாரு. நமக்கெல்லாம் கடுமையான கோபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? நீங்களாம் கோபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஐயம்மா இருங்க, அம்மா இருங்க. ஏன் இந்த பில்லர் நிற்கல அப்படின்னா கர்த்தருடைய கோபம். கர்த்தருடைய கோபம். இன்னைக்கு நீ விழுந்து போய் ஒன்றும் இல்லாத கிடக்கிற, செயல்பட முடியல, உன்னால் ஜெபம் பண்ண முடியல, பரிசுத்தமாய் வாழ முடியல, விசுவாசத்தில் உறுதியாக நிற்க முடியல, கர்த்தருக்கு பிரியமானது எதையும் செய்ய முடியல, உன்னால் ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் ஆராதிக்க ஜெபிக்க முடியல. கர்த்தருடைய வரங்களை கொடுத்து உன்னை அலங்காரம் பண்ணி வைத்திருந்தார், அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. நிறைய பேர் அந்த வரங்களை எல்லாம் இழந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்க. சிம்சோனை போல. சிம்சோன் தேவனுடைய வல்லமையை பெற்றவன். ஒரு கழுது தாடை எலும்பில் எத்தனை பேரை கொண்டானா? ஆயிரக்கணக்கான பேர், 1000 பேருக்கு மேலே காலி பண்ணியிருக்கான். ஆனால் இன்னைக்கு அந்த வல்லமையெல்லாம் இழந்து போய் அந்நியன் கையில் மாட்டிக்கிட்டு, சங்கிலிகளால் கட்டப்பட்டு, கண்கள் பிடுங்கப்பட்டு, தூணில் கட்டப்பட்டு, அவன் பரிதாபமான ஒரு கோமாளி போல இருக்கான். அலங்காரம், அவனை பார்த்தால் அவன் பேரை கேட்டாலுமே பயப்படக்கூடிய ஆட்கள் பெலிஸ்தீர்கள். அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமானவன் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து போய் கிடக்கிறது போல, நீ தூணாக இருக்க வேண்டிய ஆள் இப்போ தூணை பிடிச்சிக்கிட்டு கிடக்கிற. சிம்சோன் தூணாக இருக்கிறவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு தூண். அவன் பேரை கேட்டாலுமே எல்லா எதிரிகள் நடுங்குவான். அவ்வளவு வல்லமை அவனுக்குள்ள கர்த்தர் கொடுத்திருந்தார். அதெல்லாம் இழந்து போயிட்டு இப்போ கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டு, பார்வை இழந்துட்டு, எல்லாத்தையும் இழந்துட்டு, சகிலிகளால் கட்டப்பட்ட நிலையில் தூண்களை பிடிச்சி, எங்கே தூண் இருக்குது கொஞ்சம் காட்டுக்குன்னு 2 பக்கமும் 2 தூணை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். தூணாக இருந்தவன் தூணை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். உன்னை கர்த்தர் தூணாக தானே வச்சிருந்தார், உனக்கு எதுக்கு இன்னொரு தூணு சப்போர்ட்டு? நீ சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டிய நபர், நீ தாங்க வேண்டிய நபர், உனக்கு இன்னொரு ஆள் சப்போர்ட்டு தேவை இருக்குது. ஏன் அந்த நிலைமை? என்ன காரியத்தில் கர்த்தருக்கு நீ பிரியமில்லாத செய்திருக்கிற? எதை செய்து ஆண்டவரை கோபப்படுத்தியிருக்கிறீங்க? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற மேன்மை எல்லாம் இப்போ இருக்குதா? உன்னை எல்லாத்துலேயும் முன்னால் வைக்கிறாரா? உன்னை எல்லாத்துக்கும் முன்னாடி உன்னை அழைக்கிறாங்களா? முன்னால் இருந்தது போல் அந்த ஆர்வம், அந்த ஆசை இப்போ இருக்கா? கர்த்தருக்காக முன்ன இருந்த தாகம் இப்போ இருக்கா? ஜெப நேரமானால் ஓடி வருவோம், இப்போ இருக்கா? இல்லையே. எல்லாத்தையும் இழந்து இல்லை உட்கார்ந்துருக்கோம். ஒரு சின்ன பிரச்சனை எடுத்துக்கிட்டு பூகமாக பெரிய பலூன் மாதிரி ஊதிட்டு அதையே பெரிய பிரச்சனையாக பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்னால் நீ சமபூமி ஆவாய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உன்னை செருபாபேல் மாதிரி வச்சிருந்தாரே. பெரிய பர்வதம் என்று சொன்னது எதுன்னா பாபிலோன் ராஜ்யத்தை. செருபாபேலுக்கு முன்னால் நீ ஒன்றும் இல்லாமல் போவே. எந்த தடையும் உன்னை இஸ்ரவேல் ஜனங்களை பண்ணாது, தடை பண்ண முடியாது. எந்த ராஜ்யமும் தடை பண்ண முடியாது. செருபாபேல் தடைகளை எல்லாம் கடந்து போவான். ஆலயம் கட்டுவதற்கு அவன் கடந்து போவான் சொல்லி செருபாபேலை மாதிரி உன்னை தூணாக வச்சிருந்தாரே. இப்போ எங்கே இருக்குது அந்த தூணு? சபையில் ப்ரேயர்னா காணுமே அந்த தூணை காணும். அலங்காரமாக வச்ச தூணு. உனக்கு வேலை நேரம் இல்லை. இப்படிதான் சகோதரமார்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. வாரத்தில் மாதத்தில் 2வது வாரமும் 4வது வாரமும் ஜெப வாரம்னு ஆண்களுக்கு சொல்லியிருந்தது. ஆனால் ஒருவரும் உட்கார்றதில்லை. வேலை தூண்கள் இப்படி இடறி நீ போகிறதுனால உனக்குத்தாங்க நஷ்டம். தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு நாளும் நஷ்டம் வராது. எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்கிறீங்க?
யாரெல்லாம் தூணா இருக்க விரும்பலையோ உன்னை முன்னால எதுலையும் வைக்க மாட்டார்ப்பா. உன்னை எதுலையும் மேன்மையா வைக்க மாட்டார். உன்னை கனப்படுத்த மாட்டார். உன்னை கனப்படுத்த மாட்டார். எல்லாத்திலையும் முக்கியத்துவம் படுத்த மாட்டார் உன்னை. சகோதரிமார்களுக்கு அப்படிதான். கர்த்தர் உன்னை தூணாய் வைத்திருந்தார். அவருக்கு ஏற்றது போல பயன்படு. அவரை மகிமைப்படுத்துவதற்கு, அவருக்குள்ள காரியங்களை தாங்குவதற்கு உன்னை தூணாய் இருக்கணும். ஜபத்துக்கு நேரம் இல்லை, ஒளியத்துக்கு நேரம் இல்லை, மற்றதுக்கு எல்லாத்துக்கும் நேரத்தை நம்ம கொடுக்குறோம். அப்போ யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்கள கண்டிப்பாக எப்படி வைப்பார்? தூணாக வைப்பார். அப்படிப்பட்டவங்களை தூணாக வைப்பார். பாபிலோன் ராஜா கொண்டு போனாலும் கர்த்தர் கொண்டு போயிட்டானே, அந்த தூணை இடிச்சிட்டானே, பலமாக இருந்ததை இடிச்சிட்டானே, நிலையாக இருக்கக்கூடியதை எடுத்துட்டானே, நிலை இல்லாமல் போயிட்டே அப்படின்னு தூணை விடுறதே இல்லை ஆண்டவர். இப்போ நீ கர்த்தருக்கு பிரியமாய் நான் அவர் என்னென்னலாம் எனக்கு கொடுத்தாரோ அதையெல்லாம் திரும்ப நான் பெற்றுக்கொண்டு மறுபடியும் நான் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும், அவருக்காக நான் நிற்கணும் அப்படின்னு எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்களோ இன்னைக்கு இப்போ நான் வாசிக்கிற அந்த வசனத்தை வாசிட்டு நம்ம முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன? பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும். எல்லாரும் சொல்லலாமா? பரிசுத்தம் உள்ளவரும். எல்லாரும் சேர்ந்து பரிசுத்தம் உள்ளவரும் சத்தமா சொல்லணும்னு வாசிமா. ஒன்னா வாசிங்க, எல்லாரும் திரும்ப சொல்லுவாங்க. பரிசுத்தம் உள்ளவரும் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இது சொல்ல வேண்டாம். உன் கிரியைகளை அவர் அறிஞ்சுதான் இருக்கிறார். நீ எங்க இருக்க வேண்டிய தூணி எங்க கிடக்கிற, எப்படி கிடக்கிற, எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். சகலமும் அறிந்தவர் அவர்தான். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்ச பலன், கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் நம்பிக்கை, கொஞ்சம் பரிசுத்தம், கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும் பொழுது நீ என் நாமத்தை மறுதலியாமல். ஆரம்பத்தில் இப்படிலாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது பார்த்தீங்களா? அப்பவே நீ என்ன செய்யல? என் நாமத்தை, என்னை நீ மறுதலிக்கவில்லை. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை முன்னால வச்சிருந்தீங்க. என்னை மறுதலிக்கல. எந்த மனுஷனையும் நம்பி எந்த காரியத்துக்கு நீ போகல. யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கல. ஒரு சின்ன வேலையானாலும் ஒரு பெரிய வேலையானாலும் இயேசுவே 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 எனக்கு இது செய்து கொடுங்கப்பா, செய்து கொடுப்பான்னு உட்காந்து ஜெபம் பண்ணியே சாதனை படைச்சியே. அது சொல்றார், கொஞ்சம் பலன் இருந்தும் என்னை நீ மறுதலிக்கவில்லை. யாரிடத்துலையும் என்னை விட்டு கொடுக்கல. யாருக்கு முன்னாலே என்னை நீ குறைவாய் வைக்கல. என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, என்னுடைய வசனத்தின்படி நீ நடந்தபடியினால், நீ வாழ்ந்தபடியினால், அதை விட்டு விலகாமல் இருந்தியே. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்படி இருந்ததுனால் உனக்கு நான் ஒரு திறந்த வாசலை என்ன பண்றேன்? வைத்திருக்கிறேன். என்ன வாசல் அது? திறந்த வாசல். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அந்த வாசலை கர்த்தர் திறந்தார். அதை மூடுறதுக்கு யாருமே இதுவரைக்கும் பிறக்கலை, இனிமேலும் பிறக்க போறது கிடையாது. இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும், யூதர்கள் அல்லாது இருந்தும், யூதர்கள் இல்லை அவங்க, அப்படிப்பட்டவர்களை தங்களை யூதர் என்று போய் சொல்லுகிறவர்களா? நானும் யூதன் தான். சிலர் கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டாங்க, நானும் கிறிஸ்தவங்க தாங்க அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க. என்ன
கிறிஸ்துவைப் போல நம்முடைய வாழ்க்கை, பேச்சு, நடக்கை, செயல்கள், நம்முடைய எல்லாமே கிறிஸ்துவைப் போல மாறணும், செயல்படணும். அப்படி உள்ளவர்கள் மட்டும்தான் யாராக இருக்க முடியும்? கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை போல வாழக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள். தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்கள் யூதர் அல்லாதிருந்தும் தங்களை நாங்களும் யூதர்கள் தான் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. கர்த்தர் உன்னை என்ன செய்ய போறாருன்னா, மறுபடியும் உன்னை விழுந்து கிடக்கிற உன்னை அடித்து பிசாசு கொண்டு போயிட்டான் இல்லையா, இப்போ அவனுடைய கூட்டத்தை தான் திரும்ப தருவாராம். அவனுடைய கூட்டத்தை உனக்கு திரும்ப தருவார். பொய் சொல்கிற ஒரு கூட்டம் உனக்கு கூட தருவார். எதுக்கு எடுத்தாலும் நம்புற மாதிரியே பொய் சொல்லி உன்னை நம்ப வைப்பாங்க. உன்னை அப்படியே நம்பிக்கை அப்படியே நம்புகிற அளவுக்கு இருக்கும். மோசம் பண்ணுவான். உன் கூட இருந்தே உனக்கு குழி தோண்டுவான். கூட இருந்தே உன்னை மோசம் பண்ணுவான். அப்படிப்பட்ட ஆட்களை உனக்கு தருவாராம். ஏன்னா இந்த சாதம் தானே ஏற்கனவே இதெல்லாம் இடித்து தள்ளிட்டு போனான். இவனை ஏன் தராரு அப்படின்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் உன் கூட தான் இருப்பாங்க. நீ சொல்லுவ, பொய் சொல்ல மாட்டாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க நம்பி இருப்பேன். ஆனால் அவங்க தான் பொய் சொல்லியிருப்பாங்க. திருட மாட்டாங்க, அவங்கெல்லாம் அந்த பழக்கமே இல்லைங்க, அவங்க தான் செய்திருப்பாங்க. வாசிமா அடுத்து. இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து, உனக்கு முன்னால் வந்து உங்கள்கிட்ட அன்பா பேசி உங்கள்கிட்ட பழகி, நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். நான் உனக்குள்ளே இருந்து நான் உன்னை நேசிக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி நான் செய்வேன். உண்மையான அன்பு என்னிடத்துல தான் இருக்கிறது என்பதை அப்படிப்பட்டவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளும்படி நான் செய்வேன். அப்படி செய்யும் பொழுது உனக்கு கொடுக்குற அந்த சாத்தானுடைய கூட்டம் இருக்குல்ல, உன்னை ஏமாத்துகிற கூட்டம், உன்னை வஞ்சிக்கிற கூட்டம், உன்னை மோசம் பண்ணுற கூட்டம், உன்னை கொள்ளடிக்கிற கூட்டம், உனக்கு குழி தோன்ற கூட்டம், உனக்குள்ளதெல்லாம் அபகரிக்கிற கூட்டம், உன் சமாதானத்தை கெடுக்கிற கூட்டம், இப்படிப்பட்ட கூட்டத்தை எல்லாம் ஏன் உன் கூட வச்சிருக்கிறார், கொடுக்கிறார்ன்றா, கிறிஸ்துவனுடைய அன்பு உனக்குள்ள இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அறிந்து கொண்டால் அந்த கிறிஸ்துவின் அன்புக்குள் அவர்களும் வந்துட்டாங்கன்னா, உன் தூணை யாரும் இனி அசைக்க முடியாது. ஒன்றும் உன்னை நிலை பெற முடியாது, அழிக்க முடியாது, உன்னை நிலையாக நிறுத்துவதற்கு. அதனால தான் சாத்தனுடைய கூட்டத்தை உனக்கு கொஞ்சம் தருவேன்னார். ஏன்னா அவனால தான் அது மோசம் போனது. மறுபடியும் அந்த கூட்டத்தை வச்சு அவனுக்குள்ள மனம் திரும்புதலை கொண்டு வர்றதுக்கு, உன்னை மறுபடியும் தூணாய் நிறுத்துவதற்கு. வாசிமா. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், கர்த்தருடைய பொறுமையை குறித்து அவர் ஏன் பொறுமையாக இருக்கிறார்னா, எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதனால தான் அவர் பொறுமையாக இருக்கிறார், நீடிய பொறுமையாக இருக்கிறாராம். அப்போ இந்த சாத்தானுடைய கூட்டம், இந்த மோசம் பண்ணுற கூட்டம், அவங்கெல்லாம் மனம் திரும்புறதுக்காக தான் வெயிட் பண்ணுறார். உங்ககிட்ட கொடுத்தது எதுக்குன்னா, நீ அவங்களுக்காக கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும், நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, கோவப்படுவோம், எரிச்சல் படுவோம், அப்படிலாம் அப்படி வந்துடும் நேச்சர். ஆனால் அதுக்கு பதில் இனிமேல் என்ன செய்யுங்கன்னா, அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை குறித்து சொல்லுங்க, அவங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக பரிதவித்து மன்றாடி ஜெபம் பண்ணி ரட்சிப்புக்கு ஜெபம் பண்ணுங்க. அவங்க ரட்சிக்கப்பட்ட ஆண்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். எந்த பில்லரையும் போய் கையை வைக்க மாட்டான். அவன் ஒரு பில்லராக மாறிடுவான், அவனும் ஒரு பில்லராக மாறிடுவான். வாசிமா. பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படியாக
நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே. இதெல்லாம் நீ ஜெயம் பெற்று, ஏன்னா அன்னைக்கு ஜெயிக்க முடியல. அன்னைக்கு இருந்த ராஜாக்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால், ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் அவங்களால ஜெயிக்க முடியல. அதே கூட்டத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ ஜெயம் எடுத்து கடந்து வா. அவங்களையும் என்ன செய்ய, ரட்சிப்புக்குள்ளே நடத்து. அவங்களும் மனம் திரும்பணும், அவனும் தேவனுடைய ஆலயத்தில் தூணாய் மாறணும். அதுக்காக நீ பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணு. கர்த்தர் கொடுத்திருக்கிற வரங்களை நீ செயல்படுத்து. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளு. மறுபடியும் அந்த உனக்கு கொடுத்திருக்கிற அந்த கூட்டத்தாரை நீ ரட்சிப்புக்குள்ளே நடத்திடணும். அதுக்கு தான் அவர் பொறுமையாக இருக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, இதில் எல்லாம் நீ ஜெயம் பெற்று நீ வெற்றி பெற்று கடந்து வரும் பொழுது அவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அவனை தேவனுடைய ஆலயத்தில் மறுபடியும் தூணாக்கிடுவார். அதே அலங்காரம், அதே கம்பீரம், அதே முன்னணியில் ஆண்டவர் கொண்டு வந்து மறுபடியும் நிறுத்துவாராம். மறுபடியும் நிறுத்துவார். நான் தான் இல்லையே, ஜெபத்துக்கே போக முடியல, ஃபீல் பண்ணுறேன்ல, அதுக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிடுறது இல்லை. அதுக்காக ரத்தம் சிந்தலை. உன்னை அதோட பிசாசு கையில் கொடுத்துறதுக்காக ஆண்டவர் அவருடைய ஜீவனை கொடுக்கலை. உன்னை மீட்டு கொள்ளுவதற்காக தான், மறுபடியும் உன்னை நிலை நிறுத்துவதற்கு. தூணாக அவர் நிறுத்தினா திரும்ப யாராலும் என்ன செய்ய முடியாது, எழுப்ப முடியாது. அவர் திறந்தா யாராலும் அடைக்க முடியாது. அவர் மறுபடியும் தேவனுடைய வேற எங்கேயும் தூணா வைக்கலையா? எங்கே தான் வைக்கிறார்? திரும்ப எங்கே கொண்டு வந்து வைக்கிறார் தூணா? ஜெயம் பெற்று நீ கடந்து இதெல்லாம் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்டா உன்னை மறுபடியும் ஆலயத்தில் தூணா கொண்டாந்து நிறுத்திடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ சபையை தாங்கக்கூடிய, அதாவது உன் ஜெபத்தில் சபையை தாங்கணும், உன் ஊழியத்தின் மூலமாக சபையை தாங்கணும், உன் பணத்தின் மூலமாய் சபையை தாங்கணும், ஊழியத்தை தாங்கணும், ஊழியம் செய்கிறதின் மூலமாய் ஊழியத்தை தாங்கணும். அப்போ சபைக்கு உன்னை மறுபடியும் என்ன செய்கிறாரா? தூணாக ஆண்டவர் நிறுத்துகிறார், தூணாக நிறுத்துகிறார். இப்போ உன்னை பிசாசு கொண்டு போனானே, அவனுடைய கூட்டத்தையே உனக்கு தரார், அவனுக்கு தரார். எத்தனை பேருக்கு இப்போ கொடுத்துருக்கிறாருன்னு தெரில. நம்ம எல்லாத்துக்குமே யாரை தாங்க முன்னுதாரணமாக சொல்லுவோம்? பிசாசு சும்மா இருக்க மாட்டான், பிசாசு தான் இவ்வளோ வேலையும் பண்ணுறான். சும்மா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா பிசாசு மேலே போட்டுருது. பிசாசு அவன் பார்த்தா தலையிலேயே அடிச்சுக்கிட்டு கதறுவான். நான் ஏதோ சும்மா கிடக்கிற ஆண்டவரே, என்ன பிடிச்சிட்டு உயிர் எடுக்குதுங்க அதுங்க. அதுங்க தப்பு செய்துட்டு என் மேலே வைக்கிறாங்க, அதுங்க தப்பு பண்ணிவிட்டு அதுங்க கெட்ட வார்த்தை பேசிட்டு என்னை பிசாசு தான் தூண்டி விட்டான் அப்படின்னு சொல்லுதுங்க. ஆண்டவரே என்ன பண்ணுறது? நான் அக்கடான்னு கிடக்கிறேன், சும்மா கிடக்கிறேன் ஆண்டவரே. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கமாக இருக்குது. பாவம் இந்த பக்கம் இருக்குது, பழி என் மேலே வருது. எப்படி ஆண்டவரே? இப்போ ஆண்டவர் வெயிட் பண்ணு, ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, நானும் பார்த்துக்கிறேன். அதுக்கு தான் கொடுத்துருக்கார். சில ஆட்களை உன் கூட க்ளோஸாக ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா, அவங்களால சில நெருக்கங்கள், சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள், போராட்டங்கள்லாம் வரத்தான் செய்யும். இதெல்லாம் நீ கடந்து வரணும். நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ணு, ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணு, அவ்வளோதான். அவங்க மனம் திரும்பணும்னு ஜெபம் பண்ணு, ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணு, விடுதலை பெறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வேற எந்த காரியத்தையும் நம்ம மைண்டில் வைக்க வேண்டாம். இதுக்காக ஜெபம் பண்ணு. மனம் திரும்பிட்டாங்க, ஆண்டவருக்குள்ளே முழுசும் வந்துட்டாங்கன்னா கர்த்தர் அவங்களையும் தூணாக மாற்றிடுவார். அவங்களையும் தூணாக மாற்றிட்டா தூணை இடிக்காதுங்க. தூணை என்ன செய்யாது? இடிக்காது. அந்நிய தேசத்துலேருந்து பாபிலோன்லேருந்து வந்து தான் எல்லாத்தையும் இடிச்சிட்டு போயிட்டான். இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்காக மறுபடியும் தூணாக வேண்டும். தேவன் என்னை முன்னால் நிறுத்தணும், எல்லாத்துலேயும் சபையில் என்னை முன்னால் முன்மாதிரியாக நிறுத்தணும், என் குடும்பத்தின் மத்தியில் என்னை முன்னால் நிறுத்தணும், என் உறவுகள் மத்தியில் என்னை முன்னால் நிறுத்தணும்,
என் சமுதாயத்தின் மத்தியில் என்னை முன்னால் நிறுத்தணும். நான் தூணாக நிற்கணும். இனி நான் அசைக்கப்படாமல் இருக்கணும். இனி நான் ஊழியர்களை தாங்கணும். கர்த்தருக்காக மாத்திரம் நான் வைராக்கியமாக நிற்கணும். யாகினை போல, போவாசை போல உறுதியாய், பலமாய், நிலையாய் நான் நிற்கிற, கர்த்தருடைய வருகை வரையிலும் நிலையாய் நிற்கிற தூணாய் கர்த்தருக்காக நான் நிற்கணும்னு சொல்லி விரும்புகிற பிள்ளைகள், நான் இதெல்லாம் கடந்து ஜெயித்து நான் தூணாக நிற்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க. எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு ஆசையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆசை எத்தனை பேருக்கு இருக்கோ, எத்தனை பேர் உன்னோடு கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார்? உணர்த்தப்பட்டவர்கள் மாத்திரம் எழுந்து நில்லுங்க. உணர்த்தப்பட்டவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம். வாய் வரட்டுமே, சத்தம் வரட்டுமே. தேவ சமூகத்தில் நீ விழுந்து கிடக்கிற, உன் அலங்காரத்தை, கம்பீரத்தெல்லாம் இழந்து போய் கிடக்கிற, இழந்து போய் இருக்கிற, உன் அபிஷேகத்தை இழந்து இருக்கிற, உனக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை இழந்திருக்கிற, வரங்களை இழந்திருக்கிற, இழந்து போயிருக்கிற, ஜெப ஆவி இல்லை, எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறீங்க. எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறீங்க. கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் அன்றைக்கு தோற்று போனார்கள், ஆனால் இன்றைக்கு என் பிள்ளைகள் மறுபடியும் அதில் ஜெயித்தவர்களாக நிற்கணும். மறுபடியும் என் பிள்ளைகளை தூணா நிறுத்தணும். எந்த வல்லமையும் அதை மேற்கொள்ளக்கூடாது, எந்த வல்லமையும் அதை தொடக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. அதுக்காக தான் கர்த்தர் உன்னை மறுபடியும் தூணாக்க, தேவனுடைய ஆலயத்திலேயே தூணாக வைக்க, கர்த்தர் உன்னை மறுபடியும் எடுத்து நிறுத்துவதற்கு ஆண்டவர் விரும்பி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி நிற்கிற பிள்ளைகள் அப்படியே நீ கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு. இனி எதெல்லாம் மிஸ் பண்ணி இருக்கிற, எதெல்லாம் நீ கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்திருக்கிற, எதிலெல்லாம் நீ கோபப்படுத்தி இருக்கிற, துக்கப்படுத்தி இருக்கிற, எதனால இந்த விழுதல் வந்தது, உனக்கு இடரல் வந்திருக்குது? கர்த்தருடைய கோபம் உன் மேல ஏன் ரொம்ப பற்றி எரியுது? யோசித்து பாரு. உன் குடும்பத்தில் ஏன் அவ்வளவு கோபம்? உணர்ந்து அதை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. மறுபடியும் உன்னை தூணாக நிறுத்துவ. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, தேவனுடைய ஆலயத்தில் மறுபடியும் தூணாய் நிறுத்துவேன், மறுபடியும் தூணாய் நிறுத்துவேன் சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. இனி அவருக்கு பிரியமில்லாததை நான் செய்ய மாட்டேன், பிரியமில்லாததை நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன், பிரியமில்லாத இடத்துக்கெல்லாம் நான் போய் அலைஞ்சிட்டு இருக்க மாட்டேன். ஆண்டவரே, உமக்காக நான் எழும்பணும், தூணாய் நிறுத்தணும், நான் தூணாய் நிற்கணும். ஆண்டவரே, மறுபடியும் நான் இழந்து போன அந்த வரங்களை, வல்லமைகளை, அபிஷேகத்தை கர்த்தர் தந்து என்னை தூணாக நிறுத்துங்க. நான் ஊழியத்தை தாங்கணும், ஜெபத்தினால தாங்கணும், என் ஊழியத்தினால தாங்கணும், என் பணத்தினால ஊழியத்தை தாங்கணும், ஊழியத்தை தாங்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட இருதயத்தை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, நீ கர்த்தருடைய சமூகத்தில் மறுபடியும் நிற்கணும்னா உன் வாய் சும்மா இருக்காது. கர்த்தர் உன்னை நிறுத்துறாருன்னா ஒரு நோக்கம் இருக்கு. உன்னை மறுபடியும் எடுக்கிறாருன்னா ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. எந்த சத்துரு பயம் இல்லாமல் வந்து தொட்டானோ அதே சத்துரு உன்னை பார்க்கும் பொழுது, உன்னை பார்க்கும்போது பயமும் நடுக்கமும் திகிலும் வரணும். நீ உனக்கு வரக்கூடாது திகிலும் நடுக்கமும் பயமும். உன்னை பார்க்கும் பொழுது சத்துருவுக்கு வரணும். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார்ன்ற பயம் வரணும். பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் பிள்ளைகளை உருவாக்கி, மறுபடியும் உருவாக்கி ஜெயம் பெற்றவர்களாய் நிற்க, ஜெயித்தவர்களாய் நிற்க, தேவனுடைய ஆலயத்தில் தூணாய் நிறுத்த உமது கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன்.
ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.